இன்றைய செய்திகள். கல்வி மற்றும் பொதுநலம். மாணவியர் நலன். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பை தொகுதி எம்எல்ஏ கிறிஸ்டோபர் அவர்கள் செய்து கொடுத்துள்ளார். இது மாணவிகளின் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. பேரிடர் மேலாண்மை. வெப்ப அபாய தடுப்பு. சென்னையில் கடும் வெப்பத்தை தணிப்பதற்கான விரிவான ஆய்வு பணி தொடங்கியுள்ளது. கிண்டியில் நடந்த பயிலரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் சென்னை மாநகராட்சி மற்றும் ஆற்றல் சுற்றுச்சூழல் நீர் கவுன்சில் இணைந்து திட்ட மேலாண்மை பிரிவு அமைக்க முடிவு செய்துள்ளன. அரசு நிறுவனங்களில் ஆய்வு. மதுக்கூரில் சோதனை. தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பத்திரிகையாளர் மணி அவர்கள் அண்மைக்கால அரசியல் சூழல் மற்றும் திரைப்பிரபலங்களின் அரசியல் வருகை குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது குறித்த விவாதங்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகின்றன. கட்சி தாவல். கோவை தொழிலதிபர். கோவை மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர் மீனா ஜெயக்குமார் அவர்கள் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். தேர்தல் நடைமுறை. இவிஎம் ஆய்வு. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எழுந்த சில சந்தேகங்கள் காரணமாக குளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களின் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டன. நில மோசடி விவகாரம். சிபிசிஐடி விசாரணை. பழனி கோயில் நிலம் தொடர்பான மோசடி புகார் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வங்கி போராட்டம். அண்ணாநகர் சம்பவம். சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த விவரங்கள் அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். கூட்டணி அரசியல். காவிரி விவகாரம். காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் அரசியல் கூட்டணிகள் குறித்த விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் தொடர்பான சில அரசியல் விமர்சனங்கள் தற்போது பேசும் பொருளாகியுள்ளன. கொள்கை முடிவு. விஜயின் நிலைப்பாடு. மதுபானம் தொடர்பான விவகாரங்களில் நடிகர் விஜய் சில அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான ஆலோசனைகள் குறித்த கூடுதல் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. உளவுத்துறை மற்றும் அரசியல். உள்நோக்கு பார்வை. தாவேக கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் கவனிப்புகள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்ட நடவடிக்கை. திமுக எம்எல்ஏ வழக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் தொடர்பான வழக்கு ஒன்றில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தேசிய கூட்டணி. இந்தியா கூட்டணி. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியின் முக்கியத்துவம் குறித்து தலைவர்கள் மத்தியில் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இதில் அகிலேஷ் யாதவ் மற்றும் மம்தா பானர்ஜி போன்றோரின் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. புதுவை அரசியல் சந்திப்புகள். புதுச்சேரி முதல்வர் அவர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு ஊகங்கள் நிலவி வருகின்றன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.